Let's all turn our Bibles to the book of Acts chapter 1. எல்லாரும் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். Acts chapter 1 verse number 8. 1வது அதிகாரம் 8வது வசனம். You know, this is the promise this is the promise of the risen Jesus Christ. இது உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு தருகிற வாக்குத்தத்தம். It is an enduring promise of the living Jesus Christ. நமக்கு ஜீவிக்கிற இயேசு தருகிற வாக்குத்தத்தம். Hallelujah. Jesus, before he ascended to heaven, this is the promise that he gave to his disciples. தேவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக, பரத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக இயேசு பேசிய இந்த வாக்குத்தத்தம். You know, before Jesus ascended to heaven, he did not promise a position or education or fame to his disciples, but he promised the power of God to them. அவர் பரலோகத்துக்கு எடுத்து போவதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து அவங்களுக்கு நிலங்களையோ அல்லது கல்வியையோ மற்ற காரியங்களையோ அவங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கவில்லை, வல்லமை ஆண்டவர் கொடுத்து சென்றார். Jesus said in Acts chapter 1 verse number 8, when the Holy Spirit comes upon you, you shall receive power. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். And you will be my witnesses. எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். And not only in Jerusalem but in Judea, Samaria and to the ends of the earth. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். You know, there are some important things that Jesus spoke before he went to heaven after his resurrection. அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு பரலோகத்துக்கு போகிறதற்கு முன்பாக ஆண்டவர் நிறைய முக்கியமான காரியங்களை பேசினார். Three important promises. Number one, he said, when the disciples were locked inside the room, he said, peace be unto you. மூன்று முக்கியமான வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோம். சீஷர்கள் பயந்து ரூம்குள்ள அடைந்து கிடந்த பொழுது, அறைக்குள்ள அடைந்திருந்த பொழுது இயேசு அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று வாக்கு பண்ணினார். They were all afraid what will happen to them in future. என்ன எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்க போகிறது என்று பயந்து கொண்டிருந்தார்கள். And the Lord gave them an assurance, my peace will be with you. ஆண்டவர் அவர்களுக்கு உறுதியான காரியத்தை சொன்னார், என்னுடைய சமாதானம் உங்களுக்கு இருக்கும். Secondly, he said in Matthew 28 verse number 20, மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம், the last part he said, I will be with you till the end of the ages. உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். That is the promise of his presence. அது அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிற வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. The promise of peace, the promise of presence. சமாதானத்துக்குரிய வாக்குத்தத்தம், பிரசன்னத்திற்குரிய வாக்குத்தத்தம். And the most important promise before he ascended to heaven, and this is the last recorded words of Jesus before he went to heaven. மூன்றாவது முக்கியமான வாக்குத்தத்தம் என்னன்னா, இயேசு பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்பாக கடைசியாக பேசின வாக்குத்தத்தம். That is what we find in Acts 1:8. அதை தான் நாம் அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். This is the last recorded words of Jesus before he went to heaven. இயேசு கடைசியாக பேசிய வார்த்தை வாக்குத்தத்தம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. Jesus here promises, இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், I will give you power. நான் உங்களுக்கு வல்லமை தருவேன். And you will be my witnesses. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Having accomplished everything for which he came to this world. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அதை எல்லாம் செய்து முடித்து விட்டு. But that message is going to be preached all over the world. The challenge is daunting and great, but the Lord said, this alone is enough for you to overcome any challenge that you face in this world. That is my power. ஆண்டவர் சொல்ற இந்த காரியங்கள் எல்லாம் முழு உலகத்திலும் தெரியப்படுத்தி விட்டது. பயங்கரமான சவால்கள், பயங்கரமான சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலைகள் அந்த நேரத்தில் இருந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், இது மத்தியிலும் நான் உங்களுக்கு வல்லமை தருகிறேன். Hallelujah. And Acts 1:8 is the key verse for the entire book of Acts. அப்போஸ்தல புத்தகத்திலேயே இதுதான் முக்கியமான ஒரு வசனம். Here the Lord promises the program for the church. அது சபைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். And this verse actually is the heartbeat of God. இது ஆண்டவருடைய இதய துடிப்பாக இருக்கிறது. Heartbeat of God for his church. சபைக்காக சபையை குறித்ததான தேவனுடைய இதய துடிப்பு. The most important thing that God expects from you and I is that you should be witnesses for him. நம்மை குறித்து ஆண்டவருடைய ஆசை என்னன்னா, நம்ம அவருக்கு சாட்சிகளாய் இருக்கணும். Hallelujah. Four things I'm going to share with you briefly this morning. நான்கு காரியங்களை சுருக்கமாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Number one, the promise of power. முதலாவதாக வார்த்தையினால் வல்லமை. The promise of power. வாக்கு பண்ணப்பட்ட வல்லமை. Secondly, the person of power. இரண்டாவது நமக்கு வாக்கு தந்தவர். Thirdly, the purpose of power. வாக்குத்தத்தம் தந்ததின் நோக்கம்.
Fourthly, the places of witness. நாம் சாட்சியாய் இருக்க வேண்டிய இடங்கள். Hallelujah. All these things are mentioned in this particular words, Acts 1:8. இந்த ஒரு வசனத்திலே இது எல்லா காரியங்களுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. You know, the power of God is promised for us. தேவனுடைய வல்லமை நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. The power is not earned by our hard work, it is promised for us. இந்த வல்லமை நம்முடைய கடின உழைப்பினால நம்மால சம்பாதிக்க முடியாது. அதை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். Jesus did not say you will earn this power. ஆண்டவர் நீங்க சம்பாதிப்பீர்கள் அப்படினு சொல்லல. He did not say you should work for this power. இந்த வல்லமைக்காக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. But Jesus said you will receive power. ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீர்கள். This is not human ambition, this is God's assurance. இது மனிதனுடைய விருப்பம் அல்ல, இது தேவன் தருகிற காரியம். Luke chapter 24 verse number 49. லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனம். Jesus said, I send the promise of my Father upon you. லூக்கா 24வது அதிகாரம். Quick. Those who are in the computer should be quick enough to. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். So the power of God is the promise of God. தேவனுடைய வல்லமை பிதா அருளின வாக்குத்தத்தம். It is something that we receive from heaven. நாம் பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியம் இது. Hallelujah. And what is the meaning of this word power? அந்த வல்லமை அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன? The Greek word used there is dunamis. இதற்கான கிரேக்க வார்த்தை என்னன்னா dunamis. Everybody said dunamis. You know what does dunamis mean? Dunamis என்றால் என்ன அர்த்தம்? You know Jesus uses this word dunamis here in this particular verse. இந்த வசனத்திலே dunamis என்கிற வார்த்தையை இயேசு பயன்படுத்துகிறார். It is from this word we get the word dynamite. இந்த dunamis என்கிற வார்த்தையிலிருந்து தான் dynamite என்கிற வார்த்தை பிறந்தது. Dynamic, all these words come from the root dunamis. Dynamic என்கிற வார்த்தை எல்லாம் அதனுடைய மூல வார்த்தை வந்து dunamis. And the dunamis means explosive power. The dunamis என்றால் வெடித்து கிளம்புகிற வல்லமை. It is supernatural ability. இது அசாதாரணமான காரியங்களை நிகழ்த்தக்கூடியது. It is divine enablement. அது தெய்வீக காரியங்களை நடப்பிக்கக்கூடியது. It is God's enabling power to live victoriously and to witness boldly. வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிற வல்லமை அதுக்காக தைரியமாக வாழ்கிறது. Hallelujah. Christianity is never meant to be dry, dull or dead. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வறட்சியாகவோ மரித்த நிலைமையிலே வாழ்கிறதற்காக கொடுக்கப்பட்டதல்ல. Christianity is meant to be dynamic. கிறிஸ்தவ வாழ்க்கை வல்லமையாக வாழக்கூடியதா இருக்கு. God wants you and I to live a vibrant Christian life. நாம எல்லாரும் நல்ல சக்தி உள்ளவர்களாக உற்சாகம் உள்ளவர்களாக கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். How many of you want to live a vibrant dynamic Christian life? எத்தனை பேர் அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் ஆசைப்படுறீங்க? In order for you to live a vibrant dynamic Christian life, God promises power in your life. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஆண்டவர் தமது வல்லமை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். Hallelujah. And in the early church, it was a world changing church. ஆதி திருச்சபையானது உலகத்தை கலக்குகிற மாற்றுகிற சபையாக இருந்தது. The Bible says in Acts 17 verse number 6, they turned the world upside down. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் உலகத்தை கலக்குகிறவர் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். So they turned the world upside down because they were vibrant, they were dynamic, they were world changing. உலகத்தையே கலக்குகிற சபையாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருந்தார்கள். Many times we live a very substandard Christian life. நாம் अनेक நேரத்துல தரம் குறைந்த substandard Christian life we are living. தரம் குறைந்த கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Somebody said like this, we are so subnormal, even the normal Christian life looks abnormal. அதாவது நாம் ரொம்ப கீழ்த்தரமாக கீழான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை கூட நமக்கு அசாதாரணமாக தெரிகிறது. Hallelujah. Even the normal Christian life looks abnormal. So such a subnormal Christian life we are living.
நாம சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை அசாதாரணமான கிறிஸ்தவ வாழ்க்கை போல நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். God wants you and I to live a dynamic, world-changing Christian life. Hallelujah. ஆண்டவர் நாம உலகத்தை கலக்குகிறவர்களாக மாற்றத்தை கொண்டு வருகிற கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். The Bible says in 1 Corinthians 4:20, 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 20வது வசனம், the kingdom of God is not in words but in power. தேவனுடைய ராஜ்யம் பலத்திலே பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. The Bible says in 2 Timothy chapter 1 verse number 7, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம், that God has not given us the spirit of fear or timidity but of power and of love and of self discipline. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். Hallelujah. You know, actually in Tamil we have, in the earlier Tamil translation it says நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். But in the new translation, Tamil translation, it has put it in very effective way, வல்லமை பெற்று சாட்சிகளாய் இருப்பீர்கள். Hallelujah. You will receive power. The word power means explosive power. You know, it is power, not strength. Hallelujah. It is not human strength. It is divine heavenly power. பழைய மொழிபெயர்ப்பிலே அது பலனடைந்து என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா புதிய மொழிபெயர்ப்பிலே அதிலே வல்லமை பெற்று என்று அதிலே எழுதி இருக்கிறது. அது வெடித்து கிளம்புகிற வல்லமை தான் அதிலே சொல்லப்பட்ட பவர். Why did the disciples need power? ஏன் சீஷர்களுக்கு வல்லமை தேவைப்பட்டது? No, they already had the teachings of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகள் அவர்களுக்கு தெரியும். They had been taught by Jesus for nearly 3.5 years. 3 வருஷங்கள் இயேசுவாலே போதிக்கப்பட்டார்கள். They had witnessed many miracles that Jesus performed. இயேசு அவங்க செய்த अनेक அற்புதங்களை அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். They had seen with their own eyes miracles happening. சொந்த கண்களாலே அற்புதங்கள் நடைபெறுகிறதை பார்த்தார்கள். Blind receiving sight, deaf hearing, குருடர்கள் பார்வை அடைகிறது, செவிடர்கள் கேட்கிறது, dead being raised and the storm being still, மரித்தவர்கள் எழும்புகிறது, காற்றும் கடலும் அடங்கி போகிறது. All this they heard, but the disciples themselves, they lacked the power of God. எல்லாவற்றையும் பார்த்தார்கள், ஆனால் சீஷர்களே வல்லமை இல்லாதவர்களாக இருந்தார்கள். They were not able to cast out demons. When a person brought his son, the disciples were not able to cast the demon inside the son. அவரிடத்திலே சீஷர்களிடத்திலே பிசாசு பிடித்தவனை கொண்டு வந்தபோது அவர்களாலே அந்த பிசாசை துரத்த முடியவில்லை. And if you look at the disciples in the gospels, they were unsteady people. அவர்கள் சுவிசேஷத்திலே சீஷர்களை பார்க்கும் பொழுது ஒரு நிலைவரமான ஆவி இல்லாதவர்களாக இருந்தார்கள். They were wavering in their faith. அவர்கள் அவங்க விசுவாசத்தில் அசைவுள்ளவர்களாக இருந்தார்கள். They were unable to live victorious Christian life. அவங்க வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாம இருந்தார்கள். They were fearful and they were cowards. அவங்க பயந்தோங்கலிகளாக கோழைகளாக இருந்தார்கள். They denied Jesus. அவங்க இயேசுவை மறுதலித்தார்கள். They betrayed Jesus. அவர்கள் மறுதலித்தார்கள். Even after seeing the miracles, this is what the condition of the disciples. இயேசுவுடைய திரளான அற்புதங்களை பார்த்த பிறகு சீஷருடைய நிலைமை அப்படிதான் இருந்தது. But Jesus promised one thing. ஆனால் இயேசு ஒரு காரியத்தை அவங்களுக்கு வாக்கு பண்ணின பிற்பாடு, if you receive the power from on high, your entire life will change. பரலோகத்திலிருந்து வருகிற ஆவியினாலே எப்பொழுது நிரப்பப்படுகிறீர்களோ அப்பொழுது உங்க வாழ்க்கை மாறும். You know, a room may be beautified with a lot of electrical equipments. அதாவது ஒரு அறை பயங்கரமான எலக்ட்ரிக்கல் லைட்ஸ்னால, ஹை குவாலிட்டி லைட்னால நிரம்பி இருக்கலாம். But if it is not connected to power, அது எலக்ட்ரிசிட்டி பவரோடு அது கனெக்ட் ஆகாம இருந்துச்சு என்றால், it cannot move even a little air. அது கொஞ்ச காரியத்துக்கு ஒரு காரியம் செய்ய முடியாது. But when it is connected to power, ஆனால் அது எலக்ட்ரிசிட்டி அதுக்குள்ள வரும் பொழுது everything becomes effective. அது எல்லாமே வல்லமை உள்ளதாக மாறும். And that is what the Lord says. No, you may have a lot of experiences, a lot of knowledge, but unless you have power, you cannot live a victorious Christian life. அதேதான் இயேசு இங்க சொல்லுகிறார். நமக்கு நிறைய ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், கல்வி இருக்கலாம், ஆனா அதெல்லாம் ஒன்றுமில்லை. நமக்குள்ள வல்லமை இருந்தால் மாத்திரம்தான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். This power is not only for the disciples. இந்த வல்லமை சீஷர்களுக்கு மாத்திரமல்ல. The same promise applicable for us even today. அதே வாக்குத்தத்தம் இன்றைக்கும் நமக்கும் அது போதுமானதாக இருக்கிறது. Acts chapter 2 verse number 39. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 39வது வசனம். After receiving the power of God from high, Peter now declares this to the people who are hearing to his words. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு பேதுரு அங்கே கூடி இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். He says, the promise is for you and your children and all who are far off. Acts chapter 2 verse number 39. 2வது அதிகாரம் 39வது வசனம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. You know, therefore
the Pentecost is not a one-time historical event meant for the first century Christians. பெந்தேகோஸ்தே அனுபவமானது முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் வாக்கு பண்ணப்பட்டது அல்ல. It was a pattern for every generation of believers. அது தலைமுறையாய் வருகிறதான விசுவாசிகளுக்கு சொந்தமானது. The promise of power is for you, for your children, for everyone who believes. இந்த வல்லமை அளிக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, இந்த வாக்குத்தத்தத்தை நம்ப போகிற யாவருக்குமானது. The church in every age faces challenges, new opportunities, new challenges, but the solution remains the same. That is the power of God. Hallelujah. சபையானது ஒவ்வொரு வயதிற்கு ஏற்ற போற சவால்கள், பிரச்சனைகள், கடினமான சூழ்நிலைகள், நம்மளுடைய நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் அவருடைய ஆவியை ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். This power belongs to God, the Bible says. வல்லமை தேவனுக்குரியது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Psalm 62 verse number 11. சங்கீதம் 62:11. The Bible says power belongs to God. வல்லமை தேவனுடையது. Even in the Lord's prayer, it is said like this in Matthew 6:13. Matthew 6:13. மத்தேயு 6:13. For yours is the kingdom and the power. ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. Yours is the power. வல்லமை உம்முடையது. In the gospels we see the power belongs to God. சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் வல்லமை தேவனுடையது என்று. The two words are used in the gospels. One is exousia, another word is dunamis. ரெண்டு வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Exousia means authority. முதலாவது வார்த்தை அதிகாரம். Secondly, dunamis means power. இரண்டாவது வார்த்தை வல்லமை. Jesus gave exousia to the disciples in the gospels. சுவிசேஷத்திலே கர்த்தர் அதிகாரம் உள்ளவராக இருந்தார் சீஷர்களுக்கு. But only when you come to the book of Acts, God promises dunamis to his disciples. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளில் வரும்பொழுது இயேசு வல்லமையை வாக்கு பண்ணுகிறார். If you look at the gospel, Jesus was operating in the power of God. சுவிசேஷத்துல பார்த்தோம்னா தேவன் வல்லமையினாலே அவர் அங்க காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். In Matthew shows dunamis belongs to God, but in Acts we see dunamis flows through his people. Hallelujah. மாமா மத்தேயு இப்படியாக சொல்லுகிறான் வல்லமை தேவனுக்குரியது என்று சொல்லுகிறார். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்கிறோம் அந்த தேவ வல்லமை மனிதர்களாகிய நம்ம மூலமாக வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். Hallelujah. How many of you want to flow in the power of God? எத்தனை பேர் தேவ வல்லமையை கடத்துகிறவர்களாக மாறணும் விரும்புறீங்க? As I continue to speak, you will understand about that. Hello. The Bible talks about three kinds of power, three different kinds of power. மூன்று வித்தியாசமான வல்லமையை நம்ம பார்க்கிறோம். Number one, man's power. முதலாவது மனிதனால் வல்லமை. Daniel chapter 4 verse number 30 says. தானியேல் 4வது அதிகாரம் 30வது வசனம் இப்படியாக சொல்கிறது. Nebuchadnezzar says like this. நேபுகாத்நேச்சார் இப்படியாக சொல்கிறார். Is not great Babylon I have built by my mighty power. என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று ராஜ்யத்தின் அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? By my power. என் வல்லமை. He had power. அவருக்கு ஒரு வல்லமை இருந்தது. But that power was temporary power. ஆனால் அது தற்காலிகமான வல்லமை. You know what happened after this verse to Nebuchadnezzar? நேபுகாத்நேச்சாருக்கு இந்த வசனத்துக்கு பிற்பாடு என்ன நடந்தது என்று தெரியுமா? He became like an animal. அவர் மாடை போல மாறிவிட்டார். And God taught him a lesson. அவருக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். Man's power is temporary. மனிதனுடைய வல்லமை தற்காலிகமானது. And when you come to Acts chapter 10 verse number 38, அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38வது வசனம், in the middle, the center part of the word, the Bible says, those who were under the power of the devil. பிசாசினுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் என்று கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். The devil has power. அப்படி என்றால் பிசாசுக்கும் வல்லமை இருக்கிறது. But the power of the devil is limited. அதாவது பிசாசுடைய வல்லமை குறுகிய காலத்திற்குரியது. Hallelujah. Hallelujah. It is oppressing power. அது நம்மை அழுத்துகிற வல்லமை. It makes people captive. அது சிறைப்படுத்தப்படுகிற வல்லமை. But there is the third kind of power. அதுல மூன்றாவது வல்லமை இருக்கிறது. I told man's power is temporary. மனிதனுடைய வல்லமை தற்காலிகமானது. Devil's power is limited. பிசாசுடைய வல்லமை குறுகிய நாட்களை கொண்டது. But the Bible talks about the God's power. ஆனால் வேதம் சொல்லுகிற ஆண்டவருடைய வல்லமை. When Paul was describing this power,
he could not find suitable words even in Greek to describe this power in Ephesians chapter 1 verse number 19. எபேசியர் 1:19 வசனத்திலே பவுல் அப்போஸ்தலனாலே இந்த வல்லமையை குறித்து அவருக்கு சொல்றதற்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வார்த்தைகள் இல்லை கிரேக்க மொழியிலே. He puts many words to describe this power. நிறைய வார்த்தைகளை போட்டு இந்த வல்லமையை அவர் நமக்கு வெளிப்படுத்தி I will இருக்கிறார். read in English. See, NIV, it says is incomparably great power. பலத்த சத்துவத்தின் வல்லமை என்று தமிழ்ல வாசிக்கிறோம். You cannot describe it in Tamil words. இது தமிழ் வார்த்தைகளால இது விவரிக்க முடியாது. Different English verses uses different words. In one version it says immeasurably great power. அதாவது ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல अनेक வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அளவிட முடியாத வல்லமை என்று. Exceedingly great power. நம்ம நினைக்கிறதை காட்டிலும் அதிகமான வல்லமை என்று. The God's power is immeasurable and unlimited. Hallelujah. அது கிரகிக்க கூடாதது, நம்ம நிர்ணயிக்க முடியாத அளவு வல்லமை உள்ளவர். Man's power is temporary. Man's power is limited. God's power is immeasurable and unlimited. மனிதனுடைய வல்லமை தற்காலிகமானது. பிசாசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமை குறுகிய நாட்களை கொண்டது. ஆண்டவருடைய வல்லமை நிரந்தரமானது, அழிக்க முடியாதது, அது என்றென்றைக்கும் உள்ளது. Even in Romans 1:10 the Bible 1:20 the Bible says God's power is eternal power. ரோமர் 1:20 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நித்திய வல்லமை. It is eternal power. நித்திய வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Hallelujah. We will talk about this power in the coming days. Hallelujah. வருகிற நாட்கள் இந்த வல்லமையை குறித்து அதிகமாக தியானிக்க போகிறோம். So much to learn from this power of God. अनेक காரியங்களை தேவனுடைய வல்லமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். As I was meditating this word dunamis in the New Testament, I was really amazed. புதிய ஏற்பாட்டில் இந்த dunamisங்கற வார்த்தையை மாத்திரம் நான் தியானிக்க அது ரொம்ப ஆச்சரியமானதாக இருந்தது. God gives that dunamis to us. அந்த வல்லமை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். And secondly, the person of power. இரண்டாவதாக வல்லமையை தருகிறவர். The Bible says when the Holy Spirit comes upon you, you shall receive power. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது. Power comes through a person. வல்லமை ஒரு நபரால வருகிறது. Power is not a force, it is a person. அது வல்லமைங்கிறது அது ஒரு வல்லமை கிடையாது, சக்தி. சக்தி கிடையாது. It is a person. அது ஒரு நபர். Hallelujah. He is the third person of the Trinity. அது அவர் திரியேக தேவன்ல அவர் மூன்றாவது நபராக இருக்கிறார். The Bible says here, Jesus says the Holy Spirit comes upon you. இங்க வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது. The Bible clearly teaches that the Holy Spirit works in different ways. பரிசுத்த ஆவி வித்தியாசமாக செயல்படுகிறது. At salvation, Holy Spirit comes within you. பரிசுத்த ரட்சிப்பின் அனுபவத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார். To give us new life. நமக்கு புதிய வாழ்க்கையை தருகிறதற்காக. For ministry, for witness, to live a victorious life, the Spirit must come upon us. ஆனா ஊழியத்திலே பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு சாட்சியாய் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்க வேண்டும். They are two distinct experiences. இது வித்தியாசமான ரெண்டு அனுபவங்கள். Spirit within, that is salvation. Spirit upon, that is for service and victorious life. ரட்சிப்பிற்கு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார். ஊழியத்திற்கு விடுதலை வல்லமையுள்ள வாழ்க்கைக்கு நம்ம மேல ஆவியானவர் இறங்குகிறார். Jesus said in Luke chapter 4 verse number 18, that is called the Nazareth Manifesto. Jesus said the Spirit of God is upon me. லூக்கா 14:18 வசனத்துல வாசிக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். The Spirit of God is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். He has anointed me to preach good news to the poor. அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். My beloved, God doesn't want you and I not only to be saved but also to be empowered by the Spirit. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, நாம் அநேகருக்கு வல்லமை உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு தான் ஆவியானவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். The life of Jesus Christ was characterized by the supernatural power. அதாவது இயேசுவுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா இந்த வல்லமை, அசாதாரணமான வல்லமையை குறித்து தான் பேசப்படுகிறது. I'm going to read a few verses from the Gospel of Luke.
லூக்காவிலே சில வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். The Bible says in Luke chapter 4 verse number 14. லூக்கா 4வது அதிகாரம் 14வது வசனம். Jesus returned to Galilee in the power of the Spirit. இயேசு பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். In Luke chapter 4 verse number 36. 4வது அதிகாரம் 36வது வசனம். All the people were amazed and said to each other, what is this teaching? With authority and power he gives orders to evil spirits. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறாரே என்றார்கள். In Luke chapter 5 verse number 17. லூக்கா 5வது அதிகாரம் 17வது வசனம். One day as he was teaching in the synagogue, the power of God was present to heal the sick. அவர் ஒரு நாள் உபதேசித்துக் கொண்டிருந்த பொழுது கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. The power of God was revealed there. கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. In Luke chapter 6 verse number 19. 6வது அதிகாரம் 19வது வசனம். And the Bible says the power went out of him. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு, The power of God went out of him. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு. Luke 8:46. Luke 8:46. 8வது அதிகாரம் 46வது வசனம். You know, when the woman with hemorrhage, when she touched the hem of Jesus' garment, the Bible says the power went out of him. பரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And Jesus said, I know power has gone out of me. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். My beloveds, you and I are supposed to carry the power of God like Jesus carried. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த வல்லமையை சுமக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள். Hallelujah. Hallelujah. You know, what does this power do in our lives? இந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? You know, power turns our fear into boldness. நம்முடைய பயத்தை அது தைரியமாக மாற்றுகிறது. It turns our weakness into strength. நம்மளுடைய பலவீனத்தை அது பலமாக It மாற்றுகிறது. turns our silence into proclamation. நாம அமைதியா அடங்கி இருக்கிறதை நமக்கு பிரசித்தம் பண்ணுகிறவர்களாக, அறிவிக்கிறவர்களாக மாற்றுகிறது. Peter, before receiving this power, he denied Jesus. பேதுரு இந்த வல்லமையை பெறுவதற்கு முன்பாக இயேசுவை மறுதலித்தார். Peter, after receiving this power, he declared Jesus. ஆனால் தேவனுடைய வல்லமை பெற்ற பிற்பாடு இயேசுவை பிரதிபலித்துகிறதை, உயர்த்துகிறதை And he பார்க்கிறோம். became a witness for Jesus. அவர் தேவனுக்காக மகிமையான சாட்சியாக The மாறினார். difference is Holy Spirit empowerment. ஒரே ஒரு வித்தியாசம், பரிசுத்த ஆவி அவரிடத்தில் வந்தது. Hallelujah. ஹalleluya. The Lord is willing to raise a spirit-filled church, power-packed church in this year 2026. இந்த 2026 ஆண்டில் ஆண்டவர் நம்முடைய சபையை வல்லமையினால நிரப்பப்பட்ட சபையாக மாற்ற விரும்புகிறார். You know, as I already told you, God doesn't want you to be dry, dull or dead, but God wants every believer in this church to be dynamic and vibrant. நாமம் செத்த நிலைமையிலே அல்லது வறண்டு போன நிலைமையிலே, சோர்ந்து போன நிலைமையிலே இருக்கிறவர்களாக அல்ல, வல்லமை பெற்றவர்களாக மாற தேவன் விரும்புகிறார். This power is needed for our personal holiness. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு இந்த வல்லமை தேவை. This power is needed for a family life. நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு இந்த வல்லமை தேவை. This power is needed for workplace integrity. உண்மையாய் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்வதற்கு இந்த வல்லமை தேவை. This power is needed for decision making. நம்முடைய வாழ்க்கையில தீர்மானங்களை எடுப்பதற்கு இந்த வல்லமை தேவை. This power is needed for our spiritual warfare. நம்முடைய ஆவிக்குரிய யுத்தங்களை செய்வதற்கு இந்த வல்லமை தேவை. Bible says in 2 Corinthians chapter 10 verse number 4. 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கிறோம். Weapons of our warfare are not carnal, but they are divine power to demolish the strongholds. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. Deva balan, which means Deva balama, it is divine power to demolish strongholds. தேவ பலன் என்பது இந்த இடத்துல தேவ வல்லமையை குறிக்கிறது. Hallelujah. We may have a lot of weapons, but unless we have the power to wield those weapons, they remain ineffective. நமக்கு எதிராக अनेक ஆயுதங்கள் வரும் பொழுது நம்மிடத்தில் அதை தாக்கக்கூடிய ஆயுதமாகிய தேவ வல்லமை இருக்கும் பொழுது அந்த ஆயுதங்கள் எல்லாம் செயலிழந்து போகும். Hallelujah. In this new year, the Spirit wants to empower your mind, your words, your walk, and also your work in this year 2026. இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மளுடைய மனதை, நம்மளுடைய வேலையை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை அது நிரப்பி அது தேவ சித்தம் செய்ய வைக்க போகிறது. We need the fresh filling of the Holy Spirit. நமக்கு தேவனுடைய பரிசுத்தமான தூய ஆவி வல்லமை தேவை. Ephesians 5:18 says, be filled with the Holy Spirit. எபேசியர் 5 அதிகாரம் 18 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆவியினால் நிறைந்து. Hallelujah.
desire this, hallelujah, long for this power of God. இந்த வல்லமைக்காக வாஞ்சியுங்கள், ஏங்குங்கள், ஆவலாயிருங்கள். God wants you and I to be extraordinary in this world. இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மை அசாதாரணமான இருக்கிறதற்காக அழைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. We want to experience the Acts church in this 21st century. இந்த 21வது நூற்றாண்டிலே நாம அந்த அப்போஸ்தலருடைய சபையை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். You know, in a short while we are going to give this prayer guide to all of you. இந்த கொஞ்ச நேரத்துல இந்த prayer guide உங்க எல்லாருக்கும் கொடுப்போம். We have put 60 prayer points from the book of Acts in this particular prayer guide. இந்த prayer pointல மாத்திரம் prayer guideல மாத்திரம் 60 ஜெப குறிப்புகள் அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. We want to see the repetition of the work of God in the early church. ஆதி அப்போஸ்தலருடைய காலத்திலே ஆதி திருச்சபையில நடந்த அதே அனுபவங்கள் மறுபடியுமாக நம்முடைய சபையில நடக்க வேண்டும். Hallelujah. Thirdly, the purpose of power. மூன்றாவது வல்லமையின் நோக்கம். Why does God give us the power? எதற்காக ஆண்டவர் அந்த வல்லமை நமக்கு தருகிறார்? Power is given for one important predominant purpose, that is witnessing. அது வல்லமை எதற்காக நமக்கு தருகிறார் என்றால் அவரை பற்றி சாட்சியாய் இருப்பதற்கு, சாட்சி சொல்லுவதற்கு, சாட்சியாய் வாழ்வதற்கு. Power is not given for personal enjoyment. வல்லமை என்பது தனிப்பட்ட வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பதற்காக அல்ல. It is not given for our spiritual status. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தரத்திற்காக அது நமக்கு ஆண்டவர் தரவில்லை. It is not for church reputation. சபையினுடைய காரியங்களுக்காக, பேர் பிரஸ்தாபத்திற்காக அந்த வல்லமை தரவில்லை. Power is given for witnessing, for testimony. வல்லமை எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சாட்சியாய் இருப்பதற்காக, சாட்சி சொல்லுவதற்காக. Jesus said, you will receive power and you will be my witness. Jump and dance and kick. No, Jesus said, you will be my witnesses. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெற்று நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்க, பாட்டு பாடுவீங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Hallelujah. He did not say you will speak in tongues and you will jump up and down. No, he said you will be witnesses. நீங்கள் அந்நிய பாஷை பேசி மேலே கீழே குதிப்பீங்கன்னு சொல்லல, நீங்க சாட்சிகளாய் இருப்பீர்கள். Acts 4:33, the Bible says. 4வது அதிகாரம் 33வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள். I will read it in English. NIV says, with great power the apostles witnessed to the resurrection of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். With great power the apostles gave witness. மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று அப்போஸ்தலர் The கொடுத்தார்கள். reason why we are not able to give witness boldly is because we all lack power of God in our lives. நம்மளால ஏன் அவ்வளவு பலமா, மிகுந்த பலமாக சாட்சியா இருக்க முடியலன்னா நமக்கு வல்லமை குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். The power of God is given to us. The Lord promises the power so that you and I will make Christ known around us. நமக்கு ஆண்டவர் அந்த வல்லமை எதற்கு தருகிறார்னா நாம் இயேசுவை அறிவிக்கிறவர்களாக, மற்றவர்கள் அறிந்து கொள்ளுகிற விதமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், சாட்சி கொடுக்க வேண்டும். When God says you will be witnesses, what does witness mean? எது சாட்சியாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சாட்சி என்றால் என்ன அர்த்தம்? Witness. Jesus said, you are my witness. ஆண்டவர் சொல்றார், நீங்க எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Jesus did not say you will be my debaters. நீங்க எனக்காக பேசுகிற, வழக்காடுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லவில்லை. Jesus said you will be my witnesses. ஆண்டவர் சொல்ற, நீங்க எனக்கு சாட்சி. See, in the court you see witness standing in particular place. அதாவது நம்ம கோர்ட்ல பாப்போம் இல்லையா, சைடுல இருக்கிற அந்த ரூம்ல வந்து சாட்சி கொடுக்கிறவங்க நிப்பாங்க. What do they do? அவங்களுடைய வேலை என்ன? Do they argue? Do they debate? அவங்க ஏதாவது வாதம் பண்ணுவாங்களா, எதிர்த்து பேசுவாங்களா, விளக்கம் கொடுப்பாங்களா? Whose responsibility is to debate and argue? Lawyer debates, lawyer argues the case. But what does witness do? சாட்சி கொடுக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? சாட்சி சொல்லுவாங்க. You know, they tell what they have seen, what they have heard, what they have experienced. சாட்சி கொடுக்கிறவருடைய வேலை என்னன்னா அவங்க பார்த்ததையும் அவங்க கேட்டதையும் அவங்க அனுபவிச்சதையும் மட்டும் தான் சொல்லணும். They will tell, no, this is what I saw.
இதை நான் பார்த்தேன் என்று சொல்லணும். They will tell, this is what I heard. இதை நான் கேட்டேன் என்று சொல்லணும். They will tell, this is what I experienced. இதை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று அவங்க Maybe சொல்லணும். it is positive or negative. This is what I experienced. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி அவங்க என்ன அனுபவித்தார்களோ அதை அவர்கள் சொல்ல வேண்டும். That is what the Lord wants you and I to do. அதை தான் ஆண்டவர் உங்களை என்னையும் செய்ய சொல்லுகிறார். They have experienced the forgiveness of God. நாம தேவனுடைய மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். They have experienced the peace of God. நாம தேவனுடைய சமாதானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். You and I, we have experienced God's transforming power in our lives. அவருடைய மறுரூபமாக்கக்கூடிய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். And we have a powerful testimony. நமக்கு தேவன் வல்லமையான சாட்சியை தந்திருக்கிறார். Hallelujah. You are not supposed to argue. Jesus does not want you and I to argue the case. You know, Jesus does not want you to give a theological answer to the people who ask us, but be a witness unto the people. நாம மத்தவங்கள்ட்ட போய் வழக்காடுகிறவர்களாக வாதம் பண்ணுகிறவர்கள் சண்டையிடுகிறதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. நாம சாட்சி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். God wants you and I to be a witness. ஆண்டவர் நீங்களும் நானும் சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். Open your mouth and share the testimony that God has given you. வாயை திறந்து ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற சாட்சியை அறிவிங்க. For that the Lord is going to give you the power. அதற்கு தான் ஆண்டவர் வல்லமையை உங்களுக்கு தருகிறார். You know, over the years the Christianity has become consumer Christianity. அதாவது ஒவ்வொரு நாட்கள் ஆக ஆக கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்லி நுகர்வோர் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதாவது பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You know what does consumer Christianity say? நுகர்வோர் கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னது? Bless me Lord, bless me Lord, bless me Lord. ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. Pray for me, pray for me, pray for me. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. What will I get from the church? What will I get from the church? What will I get from God? சபையிலிருந்து நான் என்ன பெற்றுக்கொள்வேன்? ஆண்டவரிடமிருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? You know, Peter was a consumer Christianity in the Gospels. சுவிசேஷ புத்தகங்களிலே பேதுரு பெற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவராக தான் இருந்தார். You know, in Matthew chapter 19, மத்தேயு 19வது அதிகாரம் 27வது வசனம். You know, Peter said, we have left everything, what shall we get? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். What shall we receive? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? Jesus, we are following you, what will you give? நாங்க உம்மை பின்பற்றுகிறோமே, நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்க? Jesus promised, I will give everything. நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன் ஆண்டவர் வாக்கு பண்றார். And here on this earth and also in the eternal life you will receive everything. இந்த காலத்துல மாத்திரமல்ல மறுஜென்ம காலத்திலேயே நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். Following me will never leave you as a pauper. நீங்க என்ன ஃபாலோ பண்றதுனால நீங்க ஏழையாக போகிறதில்லை. But the Lord doesn't want, you know, he actually answered his question with a parable in the following chapter. But God doesn't want Peter to be a consumer Christian. ஆனா ஆண்டவர் அந்த கேள்விக்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஆனா பேதுரு ஒரு பெற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று இயேசு விரும்பவில்லை. But after receiving the power of God, வல்லமையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு he became a contributing Christian. அவர் கொடுக்கிற கிறிஸ்தவராக மாறினார். You know what does contributor Christianity say? கொடுக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? Lord, send me. என்னை அனுப்பும் ஆண்டவரே. Use me Lord. உபயோகியும் ஆண்டவரே. What I have I give. நான் எனக்கு நீங்க தந்ததை நான் கொடுத்துட்டேன் ஆண்டவரே. What I have I give. நான் இருக்கிறதை கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, use me. என்னை பயன்படுத்தும். Make me a blessing. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்று. That is what contributor Christianity. அதுதான் கொடுக்கிற கிறிஸ்தவர்கள். My beloved, you have been a consumer Christian over the years. பல ஆண்டுகளாக நாம் பெற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். This year 2026 God wants you to be a contributor Christian. இந்த 2026வது ஆண்டில் ஆண்டவர் உங்களை கொடுக்கிற கிறிஸ்தவர்களாக மாற்ற விரும்புகிறார். God wants to use our church as a source of blessing. நம்முடைய சபை ஆண்டவர் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாற்ற விரும்புகிறார். We are not supposed to be a container of blessing. We are supposed to be channels of blessing. நம்ம ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிறவர்களாக அல்ல, நாம மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக மாற்ற விரும்புகிறோம். We are not supposed to be reservoirs or dams of blessing. We are supposed to be rivers of blessing. நாம ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக ஜீவ நீரூற்றாக மாற்ற கர்த்தர் நம்மை விரும்புகிறார். You know what did Peter say? What did Peter say? பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? Chapter 3. அப்போஸ்தலர் 3 அதிகாரத்தில் he is a man with the power of God. இப்பொழுது அவர் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்ட மனுஷன். As he was entering into the temple, அவர்
அலங்கார வாசல் வழியாக ஆலயத்துக்குள்ள And a போகிறார். man was sitting near the beautiful gate. அலங்கார வாசலில் ஒரு சப்பானி உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறார். And he was expecting some alms from disciples. அவரிடத்திலிருந்து பிச்சை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். And Peter said in Acts chapter 3 verse number 5. பேதுரு 3 அதிகாரத்திலே அப்போஸ்தலர் 3 அதிகாரத்திலே பேதுரு சொல்லுகிறார், Silver and gold I have none. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. What I have I give. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். What I have I give. என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். My beloved, God has blessed you with a lot of blessings. ஆண்டவர் உங்களை अनेक ஆசீர்வாதங்களினாலே God has ஆசீர்வதித்தார். blessed you with heavenly blessings. பரலோக ஆசீர்வாதங்கள். You and I have received immeasurable blessings over the years from the hands of God. அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். When are you going to say, what I have I give? நாம எப்ப சொல்ல போறோம், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்? Hallelujah. Peter said, what I have I give. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறது. That is what witnessing is all about. அதுதான் அதுக்கு சாட்சி, தேவனுக்கு சாட்சி It is giving what you have already received from God. தேவனிடத்திலிருந்து ஏற்கனவே நாம பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. Hallelujah. ஹalleluya. Witnessing is not only witnessing with our mouth, it is also witnessing with our life. வாயில மாத்திரம் சாட்சி கொடுக்கிறவர்களாக அல்ல, நம்முடைய வாழ்க்கை மூலமாகவும் சாட்சி கொடுக்க தேவன் எதிர்பார்க்கிறார். Witness is a life before he is a voice. நம்ம சாட்சியுடைய வாழ்க்கை தான் சாட்சியுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக முக்கியத்துவம் வாய்ந்தது. Jesus said in Matthew 5:16, let your light shine before men. மத்தேயு 5 அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. The Holy Spirit not only empowers our speech, he empowers our character. நம்மளுடைய வார்த்தையை மாத்திரம் அவர் வல்லமைப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்முடைய குணங்களையும் அவர் வல்லமை உள்ளதாக மாற்றுகிறார். Hallelujah. You know, your life is very, very important. உங்க வாழ்க்கை மிக மிக முக்கியம். This year your life is going to change. இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். With our own ability and strength we cannot change ourselves. நம்மளை நம்ம சொந்த பலத்தினால மாற்ற முடியாது. We need the transforming power of God to change our lives. மறுரூபமாக்குகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. It is what the Holy Spirit does in our lives. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். He shapes our character. நம்முடைய குணத்தை அவர் மாற்றுகிறார். He shapes our honesty, our patience, our humility, our love. நம்முடைய உண்மை, நம்முடைய தாழ்மை, நம்முடைய பொறுமை, அவைகளை ஆண்டவர் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Look at the life of Stephen, an ordinary person who was serving the table. பந்தி விசாரிப்புக்காரனாகிய ஸ்தேவானை குறித்து நாம வாசிக்கிறோம். The Bible says in Acts 6:8, அப்போஸ்தலர் 6 அதிகாரம் 8வது வசனம், Stephen was full of power. ஸ்தேவான் வல்லமையினாலே நிறைந்தவனாய் இருந்தான். Stephen was full of power. அவர் வல்லமையினாலே நிறைந்தவனாய் இருந்தான். Towards the end of the chapter we see accusations, false accusation, coming against Stephen. அந்த அதிகாரத்துல கடைசி பகுதியிலே வாசிக்கிறோம், பொய்யான பலவிதமான காரியங்கள் அவர் மேலே சொல்லப்பட்டது. And he was tortured and tormented. அவரை உபத்திரவப்படுத்தினார்கள், துன்பப்படுத்தினார்கள். He was facing a lot of problems. நிறைய பிரச்சனைகளை அவர் அங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறார். In the midst of all this we find his face shining like an angel's face. இந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் அவருடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது. Hallelujah. It talks about his character. அவருடைய குணத்தை பற்றி அங்க பேசுகிறார். In the midst of problem only your character is revealed. அதாவது பிரச்சனை நடுவுல தான் உங்களுடைய உண்மையான குணம் வெளிப்படும். Only when you are squeezed what is inside will come out. யாராவது நம்மள புளியும் போது தான் நம்ம உண்மை சுபாவம் வெளியே வரும். As long as nobody squeezes you, you look all right. யாருமே நம்மள புளியல துன்பப்படுத்தலனா நம்ம ரொம்ப அமைதியா சாஃப்ட்டா நல்லவங்களா இருப்போம். Squeezes you, when somebody falsely accuses you, when somebody troubles you, then only what is inside will come out. And when the power of God is inside you, நம்ம வந்து யார் நம்மளை உபத்திரவப்படுத்துறாங்களோ, துன்பப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்களோ, புளிஞ்சு எடுக்கறாங்களோ, அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியான உள்ள இருக்காரா இல்லையா நமக்கு வெளியே தெரியும். When the Holy Spirit is upon us, we will reflect the character of God. ஆனா ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். Sadhu Sundar Singh was a great saint of God. சாது சுந்தர் சிங் பெரிய பரிசுத்தவான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். We all know he did God's ministry in the northern part of India and Tibet. வட இந்திய பகுதிகளிலே திபெத்திலே அவர் மகிமையான ஒரு ஊழியத்தை செய்தார். One day he went to England. இங்கிலாந்துக்கு ஒரு முறை போயிருந்தார். And he knocked at the door of a particular family. ஒரு குடும்பத்தார் வீட்டிலே கதவை தட்டுகிறார். A boy came to open the house, the door.
ஒரு சின்ன பையன் அந்த கதவை திறக்கிறதற்காக As soon as he opened the door, he shouted and he ran to his mother and said, Jesus has come, Jesus has come to our house. கதவை திறந்த உடனே வேகமா அவங்க அம்மா கிட்ட ஓடி, மாமா இயேசு வந்திருக்கிறார், இயேசு வந்திருக்கிறார் என்று சொன்னார். No, he mistook Sadhu Sundar Singh for Jesus Christ. இயேசு சாது சுந்தர் சிங்க பார்த்து அவர் இயேசு வந்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டாரு. The reflection of Jesus Christ was in the face of Sadhu Sundar Singh. அந்த அளவுக்கு அவருடைய முகம் தேவ மகிமையினால நிரம்பி இருந்தது. My beloved, you and I are called to reflect Jesus Christ in this world. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அதே போல தேவனுடைய சுபாவத்தை குணங்களை வெளிப்படுத்துகிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். No, we can talk, but unless our talk becomes the life, nothing is going to change. நாம வாழ்நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனா நம்ம பேசுகிற வார்த்தைகள் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில வெளிப்படுதோ அன்னைக்கு தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். I always say, I don't know how we are going to translate this, our walk talks and our talk talks, but our walk talks more than our talk talks. Hallelujah. நம்முடைய வார்த்தையும் பேசுகிறது, நம்முடைய வாழ்க்கையும் பேசுகிறது, ஆனா நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வார்த்தையை விட மிக அதிகமாக பேசுகிறது. Hallelujah. Good. Hallelujah. Our walk talks. நம்முடைய வாழ்க்கை பேசுகிறது. Hallelujah. And Jesus said, actually in this verse, you will be my witnesses. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். Whose witness? Jesus said, you are my representatives. நீங்கள் என்னுடைய பிரதிநிதிகள். We represent Christ. நாம் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். Don't represent ourselves. நம்மை பிரதிபலிக்கிறவர்களாக அல்ல. Jesus did not say, Jesus said, you are my witness. இயேசு சொல்கிறார், நீங்கள் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள். We represent Jesus. நாம் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். We don't represent the church. நாம் சபையை பிரதிபலிக்கிறவர்களாக அல்ல. We don't represent a denomination. நாம் ஸ்தாபனங்களை ரெப்ரசன்ட் பண்றவர்களாக அல்ல. We don't represent traditions. நம்முடைய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கிறவர்களாக அல்ல. We represent Jesus Christ. நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். The people who see you should say, he is Christ's witness. நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள். Hallelujah. The goal of witnessing is not to draw people towards us, but toward Jesus Christ. இந்த சாட்சி கொடுக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா, ஜனங்களை நமக்கு நேராக திருப்புகிறது அல்ல, ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்ப வேண்டும், இயேசுவுக்கு நேராக. When people see us, they should say, what a great Savior is following. எவ்வளவு பெரிய இரட்சகரை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று நம்மை குறித்து சொல்ல வேண்டும். What a great God is worshiping. எவ்வளவு பெரிய ஆண்டவரை அவர்கள் ஆராதிக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். Christ must increase, we must decrease. Through our lives we should continue to exalt and exalt and exalt Christ. இயேசுவை உயர்த்தி 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 நம்மை தாழ்த்தி தாழ்த்தி இந்த ஊழியத்தை இந்த வாழ்க்கையை நாம் நிறைவேற்ற வேண்டும். My beloved, the Lord is telling you in this year 2025, always remember that you are his witness. அந்த 2026 வருஷத்திலே நாம் எல்லாம் அவருடைய சாட்சிகளாக மாற வேண்டும் என்று விரும்புகிறோம். Never ever misrepresent Jesus Christ. நாம ஒரு நாளும் இயேசுவை தவறுதலாக பிரதிபலித்து விட கூடாது. I have misrepresented, we all have misrepresented Christ over the last years. கடந்த நாட்களில் எல்லாம் நாம் தவறாக நாம தேவனை பிரதிபலித்து விட்டோம். People in this world have a wrong idea about Christ. இயேசுவை குறித்து தவறான புரிதல்கள் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள இருக்கிறது. They should have the right idea about Christ. நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். You are his witness. நீங்கள் அவருடைய சாட்சி. You are his witness. நீங்கள் அவருடைய சாட்சிகள். And people should say he is a Christian. ஜனங்கள் நம்மளை பார்த்து சொல்லணும், அவர் கிறிஸ்தவர். They should not say is he a Christian. இவரெல்லாம் கிறிஸ்தவரா அப்படினு சொல்லி நம்மளை பார்த்து சொல்லிர கூடாது. They should say he is a child of God. அவர் தேவனுடைய பிள்ளை. As you move the pages of the book of Acts, when you come to Acts 11, they find the people of God, they were Christ-like and they were called Christians. அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவங்க சீஷர்கள் எல்லாரும் அவங்க தேவ ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். Hallelujah. And they said, no, that their life is different, that words are different, their activities, their attitudes, their actions, everything is different. They are the true followers of Christ and they named them Christians. அவர்களை பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது, அவருடைய வார்த்தைகள் வித்தியாசமாக இருந்தது, அவருடைய செயல்கள் வித்தியாசமாக இருந்தது. இதெல்லாம் பார்த்த உடனே தான் இவங்க சொன்னாங்க, இவங்க எல்லாம் கிறிஸ்துவை ஃபாலோ பண்றாங்க, பின்பற்றுகிறார்கள், ஆகவே அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுத்தார்கள். Hallelujah. Will you correctly represent Christ? ஆண்டவரை உண்மையாக கரெக்ட்டாக சரியான விதத்தில் பிரதிபலிப்பீர்களா? May the Lord give us the grace and the divine empowerment
to represent Christ in this world in a right way. இயேசுவை சரியாக பிரதிபலிப்பதற்கு தேவையான கிருபையை ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு The தருவாராக. way we dress, the way we appear, the way we talk, the way we relate, everything should reflect Christ. நாம பேசுகிற விதம், நாம் நடந்து கொள்ளுகிற விதம், நாம ட்ரெஸ் பண்ணுகிற விதம், நாம ஜனங்களோட பேசுகிற நேரங்கள் இயேசுவை பிரதிபலிக்கிறதாக மாறட்டும். The time is running out. நேரம் வேகமாக போகின்றது. We have 52 more weeks to talk about this. நாம 52 வாரங்கள் நமக்கு இருக்குது இதை குறித்து பேசுவதற்கு. Final point is கடைசியாக the places of witness. Places of witness. சாட்சி கொடுக்க வேண்டிய இடங்கள். Jesus said here, Jerusalem, Judea, Samaria and ends of the earth. ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Jerusalem எருசலேம் means where you are. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அதுதான் எருசலேம். Jerusalem represents your home. எருசலேம் உங்களுடைய வீட்டை குறிக்கிறது. It represents your family. உங்க குடும்பத்தை குறிக்கிறது. It represents your workplace. நீங்க வேலை ஸ்தலத்தை குறிக்கிறது. It represents your local church. அது உங்களுடைய சபையை குறிக்கிறது. Witnessing starts near, not far. சாட்சி கொடுக்கிறது இங்க தான் ஆரம்பிக்கிறது, பக்கத்துல தான் ஆரம்பிக்கிறது, தூரத்துல அல்ல. See, Jesus in this particular verse in Acts 1:8, he did not define the purpose of power, he also defined the scope of his power. ஆண்டவர் அவங்க scope of our witness. ஆண்டவர் வல்லமை நோக்கத்தை மாத்திரமல்ல, நாம் எங்கெல்லாம் சாட்சி கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறார். Hallelujah. It began with Jerusalem. அவர் எருசலேமில் இருந்து ஆரம்பிக்கிறார். Number 1, Jerusalem means home, our home. எருசலேம் என்பது நம்முடைய வீட்டை குறிக்கிறது. My beloved, your testimony should be at your home first of all. நம்முடைய சாட்சி முதலாவது நம்முடைய வீட்டில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். What does your father and mother talk about you, tell about you? உங்களுடைய பெற்றோர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள்? Your wife tells about you. உங்க மனைவி என்ன சொல்லுகிறாங்க? Your husband tells about you. உங்களுடைய கணவர் உங்களை குறித்து என்ன What சொல்லுகிறார்? does he tell? என்ன சொல்லுகிறார்கள்? Are you a virtuous woman? நீங்க குணசாலியான ஸ்திரீயா Are you இருக்கிறீங்களா? a God fearing man? தேவனுக்கு பயந்த மனிதர்களாக இருக்கிறீர்களா? Are you obedient children? கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? Are you exemplary parents? நீங்கள் முன்மாதிரியான பெற்றோரா இருக்கிறீர்களா? What is the testimony that you get in your family? உங்க வாழ்க்கை, உங்க குடும்பத்துல உங்களுடைய நீங்கள் பெற்றுக்கொள்கிற சாட்சி என்ன? You know, when you come to church, we all look like angels. நம்ம சபையில பாக்கும்போது எல்லாம் தேவதூதர்களை போல இருக்கிறோம். The best testimony that you get is from your home. ஆனா உண்மையான சாட்சி எங்க இருக்குதுன்னா உங்க வீட்டில இருக்கிறது. You know, I can speak and talk, but unless my wife gives me the right testimony, everything is in vain. நான் நல்லா பேசலாம், உங்களோட நல்ல பழகலாம், ஆனா என்னுடைய மனைவி சாட்சி சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். You know, you may cheat many people, நம்ம நிறைய பேரை ஏமாத்தலாம், but you cannot cheat God. ஆனா நம்ம ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. Home, how are you at home? எப்படி வீட்டிலே குடும்பத்திலே எப்படி இருக்கிறீர்கள்? May the Lord give us the grace to have a good testimony at home. ஆண்டவர் உங்க எல்லாருக்கும் குடும்பத்திலே சாட்சியா பெற்றுக்கொள்கிற கிருபையை In தருவார். in our family circle, அந்த குடும்ப உறவுகள் மத்தியில many Christians don't have the right relationship with their family members. அவங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள், extended family members கூட அவங்களுக்கு சரியான உறவு இல்லை. Uncle and auntie, they don't talk for many months. அங்கிள் ஆண்டி மாமா அத்தை கூட நிறைய பேர் மாசக்கணக்கா பேசுறது இல்ல. Beloved, you are God's representative. நீங்கள் தேவனுடைய பிரதிநிதிகள். Whatever they may be, you should be a person of God's character. அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். Are you living in right relationship with your family members? உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களோடு நல்ல உறவில் இருக்கிறீர்களா? தேவ இதை வெளிப்படுத்துகிறீர்களா? That is very very important. அதுதான் ரொம்ப முக்கியம். For that only God is giving you the power. அதற்கு தான் தேவன் நமக்கு வல்லமை தருகிறார். Not just to give, shout and shout. நாம அத சும்மா வந்து கத்திட்டு போறதற்காக அல்ல. Workplace is very very important. வேலை ஸ்தலம் மிக மிக முக்கியம். Workplace. வேலை ஸ்தலம். Who are you in your workplace? நீங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் யார்? Are you a good Christian in the workplace? நீங்கள் நல்ல கிறிஸ்தவரா வேலை செய்கிற இடத்துல? This year 2026, may all of us give a good testimony in our workplace. இந்த 2026ஆவது ஆண்டிலே நம்ம எல்லாரும் வேலை ஸ்தலத்துல உண்மையுள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவாராக. Let us bring joy to the place where we work. நாம வேலை செய்கிற இடத்துல சந்தோஷத்தை கொண்டு வருகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. Let people look at us for examples. நம்மை ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக முன்மாதிரியானவர்களாக ஆண்டவர் நம்மை
நம்மை பார்ப்பார்களாக. That is why God is giving us the power. அதற்கு Hallelujah. தான் தேவன் நமக்கு வல்லமை It is an தருகிறார். enabling power. அது நமக்கு செய்யக்கூட பண்ணுகிறார். Hallelujah. With our strength we cannot live a witnessing life. நம்மளுடைய பலத்தினாலே நாம சாட்சியா இருக்க Now முடியாது. we are living in a world full of chaos, confusion. We are living in the world full of dirt everywhere. இந்த உலகத்துல மிகவும் அழுக்குகளும் குழப்பங்களும் பயங்கரமான சூழ்நிலைகளும் இருக்கிற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். You are called to be light in the darkness. ஆனா நாம எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா இருளிலே ஒளியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். A light does not need a light. Only darkness needs a light. வெளிச்சத்துக்கு வெளிச்சம் தேவையில்லை, இருளுக்கு தான் வெளிச்சம் தேவை. In our place they say சூரியனுக்கே ஒளி அடிக்கிறீங்களா? Don't show the torch at the sun. சூரியனுக்கு டார்ச் அடிக்காதீங்க அப்படினு சொல்வாங்க. Hallelujah. So darkness is there. இருள் இருக்கிறது. You should be the light. அங்கே நாம ஒளியை கடத்துகிறவர்களாக You should be the light. Hallelujah. நாம் ஒளியாய் இருக்க வேண்டும். In the local church. சபையிலே. That is very, very important. In the church what God has planted you should have a good testimony. இந்த சபையில எங்க ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறாரோ அங்கே நீங்கள் நல்ல சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Others would say he is a God fearing Christian. மற்றவர்கள் உங்களை பார்த்து நீங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லுவார்கள். He is a zealous Christian. அவர்கள் தேவனுக்கு வைராக்கியமான கிறிஸ்தவர்கள். He attends the church regularly. சபைக்கு ஒழுங்கா வருவாங்கன்னு சொல்லணும். He is always on time to the church. சரியான நேரத்துக்கு வருவார்கள் என்று சொல்லணும். He does not gossip about others. மற்றவர்களை குறித்து புரளி பேச மாட்டாங்கன்னு சொல்லணும். He always obeys the word of God. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்கள் என்று சொல்ல வேண்டும். He gets involved in the ministries of the church. தேவனுடைய ஊழியத்தில் சபையில் நடக்கிற ஊழியங்களிலே பகிர்ந்து கொள்கிறவர்கள் சொல்லணும். So that is the testimony the Lord wants to hear about each and every one of you. அப்படிப்பட்ட சாட்சிகளை இங்க இருக்கிற ஒவ்வொருவரின் மூலமாக கேட்க ஆண்டவர் விரும்புகிறார். You should விரும்புகிறார். not be a Sunday morning Christian. சண்டே மார்னிங் காலை கிறிஸ்தவர்களாக இருக்க கூடாது. And you should be a 24/7 Christian. 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். You should love God more in this year 2026. இந்த வருஷத்துல இன்னும் அதிகமாக தேவனை நேசிக்கணும். You should commit yourself to the ministry and the purpose and the divine plan of God in your life. தேவனுடைய நோக்கத்திற்கும் திட்டத்திற்கும் இந்த சபையை கொண்டு நீங்க என்ன செய்யணும் ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் செய்து முடிக்க தீர்மானங்களை எடுக்க வேண்டும். God has not put you in this church without any reason. God has placed you in the church with a divine purpose. இந்த சர்ச்சில் ஆண்டவர் உங்களை எந்த நோக்கமும் இல்லாம சும்மா கொண்டு வரல. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக இந்த சபையில உங்களை நிலைநாட்டி இருக்கிறார். Thank God for all those who are involved in various ministries in the church. இந்த சபையிலே மற்ற अनेक ஊழியங்களிலே இன்வால்வ் ஆகிற எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவிக்கிறேன். Be a part of some ministry in the church. ஏதாவது ஒரு ஊழியத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். Be a part of some ministry. ஏதாவது ஒரு ஊழியத்தில் இணைந்து Not everybody can do everything. எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. But everybody can do something. எல்லாரும் ஏதாவது கண்டிப்பாக செய்ய முடியும். Can you do something? ஏதாவது செய்ய முடியுமா? Can you do something for God in this church? இந்த சபை மூலமாக ஏதாவது செய்ய முடியுமா? Dedicate your life, commit your life to do something. உங்க வாழ்க்கையை அதற்காக அர்ப்பணிங்கள். ஏதாவது இந்த சபை மூலமாக இணைந்து செய்வேன் ஆண்டவரே. Jerusalem is very, very important. எருசலேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். Secondly, Judea. இரண்டாவது யூதேயா என்று பார்க்கிறோம். Judea represents our city, our state, our district. யூதேயா என்பது நம்முடைய பட்டணத்தை, நாம இருக்கிற தெரு, நம்மளுடைய மாநிலத்தை குறிக்கிறது. It is a wider region. அது கொஞ்சம் நம்மளை தாண்டி வெளி உலகம். God desires revival not only in churches but in entire communities. எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் நம்மை சாட்சியாக ஆண்டவர் மாற்றுகிறார். My beloved, the Lord has given the name of the church as City Revival. இந்த சபையின் பெயரே எழுப்புதல் சிட்டி ரிவைவல் சர்ச். How can we impact this city for Christ? நாம இந்த பட்டணத்துல நான் எப்படி தேவனுக்காக எதை செய்ய முடியும்? Through prayer we can impact. ஜெபத்தின் மூலமாக தாக்கத்தை உண்டு பண்ணலாம். Through evangelism we can impact. சுவிசேஷத்தின் மூலமாக தாக்கத்தை உண்டு பண்ணலாம். By living a witnessing life we can impact. சாட்சியாய் வாழ்றதன் மூலமாக தாக்கத்தை உண்டு பண்ணலாம். To our church people come from all the pin code areas in the city of Trichy. நம்முடைய சபைக்கு எல்லா பின் கோடில இருந்தும் ஆட்கள் வருகிறாங்க. If you are a light in all these parts of this Trichy, we can see a real impact or revival in the city of Trichy. ஆங்காங்கே அந்தந்த பகுதிகளில் நீங்கள் ஒளியாக இருக்கும் பொழுது அந்தந்த பகுதியிலே தேவனுக்காக தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக நாம் வாழலாம். And Samaria means சமாரியா என்பது difficult people. கஷ்டமான கடினமான மக்கள். Samaria represent rejected people. அதாவது சமாரியா வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை குறிக்கிறது. Resisted people. வெறுக்கப்பட்ட மக்களை குறிக்கிறது.
Jews and Samaritans, they did not have proper good relationship. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் நடுவாக சரியான ஒரு உறவு கிடையாது. They rejected them. And also Samaritans resisted them. அத யூதர்கள் சமாரியர்களை ஒதுக்கினார்கள், சமாரியர்கள் யூதர்கள் வந்து தள்ளி வைச்சாங்க. And God wants you to love the unlovables also. நேசிக்க முடியாதவர்களை நேசிக்கிறதற்காக தேவன் நமக்கு வல்லமை தருகிறார். Take the gospel cross culturally. நாம அதை நம்மளை நேசிக்க முடியாதவர்களுக்கு இயேசுவை சொல்லுகிற பாத்திரமாக மாற்றுவார். We should never have prejudice or wrong ideas about any people. நாம யாரை குறித்தும் தவறான எண்ணம் நமக்கு வேண்டாம். God loves everyone. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். God loves Hindus, God loves Muslims, God loves Trichy district, God loves every person in the state of Tamil Nadu. இந்துக்களை நேசிக்கிறார், இஸ்லாமியர்களை நேசிக்கிறார், நம்ம தமிழ்நாட்டை கர்த்தர் நேசிக்கிறார், நம்முடைய தேசத்தை கர்த்தர் நேசிக்கிறார். The gospel was taken to Samaria in chapter 8 in Acts. அப்போஸ்தலர் 8 ஆம் அதிகாரத்திலே சமாரியாவுக்கு சுவிசேஷம் கடந்து சென்றது. The Bible says in Acts 8:8 there was great joy in the city of Samaria. சமாரியா எங்கிலும் பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று என்று அப்போஸ்தலர் 8:8 வாசிக்கிறோம். One man with a great commitment took the gospel to the region of Samaria. ஒரு மனிதன் சமாரியாவுக்கு தேவனுடைய வார்த்தையை எடுத்துட்டு போனதனால and there was great revival in Samaria. அங்கே பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. One man can bring that revival in the entire region. ஒரு மனிதனாலே ஒரு முழு சமூகத்திலே எழுப்புதலை கொண்டு வர முடியும். What is impossible with man is possible with Jesus, with the power of God. மனிதனாலே கூடாதவைகள் தேவனாலே கூடும். And finally, கடைசியாக ends of the earth. கடைசி பரி உலகத்தின் கடைசி பரியந்தம் Gospel was never meant to stay local. It is meant to go global. அது நம்மளுடைய நெருங்கின இடத்துல மாத்திரம் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் என்று அல்ல, அது உலக அளவிலே அறிவிக்கப்பட வேண்டும். Jesus spoke of the ends of the earth. இயேசு சொல்கிறார் உலகத்தின் கடைசி பரியந்தம். Jesus ministered only within the region of Israel. இஸ்ரேலுக்கு உட்பட்ட இடத்துல மட்டும் தான் இயேசு ஊழியம் செய்தார். He did not travel beyond 100 kilometers. 100 கிலோமீட்டருக்கு மேல இயேசு போகவே இல்ல. But Jesus gave his divine power to his disciples to carry the gospel to the entire world. ஆனால் இயேசு அவருடைய சீஷர்களுக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்து உலகம் முழுவதும் அவர்களை சாட்சிகளாக அனுப்பினார். Hallelujah. You can be in Trichy but you can be a global Christian. நீங்க திருச்சியில இருந்தாலும் நீங்கள் உலக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். You can touch the world by sitting in Trichy. நீங்கள் உலகத்தை தொட முடியும் திருச்சியில உட்கார்ந்துட்டு. How can you do that? எப்படி செய்ய முடியும்? Through prayer. ஜெபத்தின் மூலமாக. Pray for the world. உலகத்திற்காக ஜெபியுங்கள். In the prayer guide we have put the world map. Place your hand on the world map and say, Lord bless this world. இந்த பிரேயர் கைட்ல உலக மேப் இருக்கிறது. அதிலே கையை வைத்து ஆண்டவரே இந்த உலகத்தை ஆசீர்வதிங்க ரட்சியும் என்று ஜெபியுங்கள். There are prayer points to pray for particular countries every day. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாடுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியங்கள் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. God's heart is a global heart. நம்ம தேவனுடைய இருதயம் உலக நினைக்கிற இருதயம். God loves everyone in this world. ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லாரையும் நேசிக்கிறார். Jesus said, God said in the Old Testament, the book of Haggai, the whole world will be filled with the knowledge of God as the waters cover the sea. ஆகாயில வாசிக்கிறோம் தேவன் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Through prayer, pray for the nations of the world. ஜெபத்தின் மூலமாக நல்ல உலக நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. And today we have internet, we have WhatsApp, we have many facilities to reach out to the people from different continents, who are in different continents. பல தேசங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு fraction of secondல ரீச் பண்ணக்கூடிய அளவிற்கு நம்ம கையில இன்டர்நெட் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, अनेक காரியங்கள் இன்னைக்கு நம்ம கையில இருக்குது. Within a fraction of second we can contact the person in America, Canada, Australia, New Zealand, Japan. Anybody we can contact within a fraction of a second. ஒரு நிமிடத்துல நாம நினைக்கிற எல்லா நாடுகளுக்கும் நம்மால கனெக்ட் பண்ண முடியும். Hallelujah. And whoever God puts in your heart, share the love of God with them. Share a particular words. யாரெல்லாம் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் வைக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்கள், தேவனுடைய அன்பை எடுத்து சொல்லுங்கள். Every day we are sending one Bible verse to all of you in the WhatsApp. வாட்ஸ்அப் மூலமாக ஒரு பைபிள் வேர்ஸ் உங்களுக்கு டெய்லி அனுப்பி வைக்கப்படுகிறது. We have been doing that for last few months. சில மாதங்களாக அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். And only few people share it with others. சிலர் மாத்திரம் தான் அதை ஷேர் பண்ணுகிறீங்க. Some people don't even look at this. பார்க்கிறதே இல்ல நிறைய பேர். Many times that verse or that song ministers to me personally. அந்த வசனம் அந்த சாங் தனிப்பட்ட விதத்துல எனக்கு அது ஊழியம் செய்திருக்கிறது. I sent a message to all of you 2 days ago and even I said it in the watch night service.
நான் அநேகருக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தேன். வாட்ச் நைட் சர்வீஸ்லயும் அதை குறித்து நான் ஷேர் பண்ணேன். If you share that small clipping, that song and the verse that comes in that WhatsApp video, அந்த வீடியோல வருகிற வசனத்தையும் பாடலையும் நீங்க வந்து அந்த உங்க ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்ணுனீங்கன்னா your status can become a pulpit. உங்களுடைய ஸ்டேட்டஸ் அது ஒரு மேடை, பிரசங்க மேடையாக மாறும். You don't need to come here and preach the gospel. Your status, WhatsApp status can become a pulpit. நீங்க இங்க வந்து பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஒரு பிரசங்க பீடமாக மாறும். I see so many people sharing unnecessary things. தேவையில்லாததெல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்றத பாக்குறோம். Share encouraging words. உற்சாகப்பூட்டு வார்த்தைகளை ஷேர் பண்ணுங்க. What we share in the WhatsApp group. வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க ஷேர் பண்றதை நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஆக வைங்க. Simple verse that will minister to many people. சிறிய வார்த்தைகள், வசனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயங்கரமா ஊழியம் செய்யும். I encouraged last night 365 days. If you are receiving that WhatsApp message, that video, if you are sending 365 days daily, all the people in our church, there are 800 people who attended last night and now, at least 500 people, if they share 365 days, out of 365 days, if only one day somebody is touched by that verse, 500 people can be touched by the gospel of Jesus Christ. Hallelujah. 500 பேர் நம்ம சபை மூல இருக்கிறவங்க, அட்லீஸ்ட் 500 பேர் 365 நாளும் அந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஆளு நீங்க டச் அந்த பாடல் மூலமாக, வசனம் மூலமாக தொடப்பட்டாலும் கூட 500 பேர் இந்த வருஷத்துல தொடப்பட முடியும். One dear brother is working on that. அவர் ஒரு மனிதர் ஒரு வேலை செய்து, ஒரு சகோதரர் அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். And he is sacrificing his time for that. அவருடைய நேரத்தை அதற்காக அவர் செலவிடுகிறார். Hallelujah. My beloved, without any effort we can reach out to people. எந்த முயற்சியுமே இல்லாம நாம ஈஸியா அந்த காரியத்தை செய்ய முடியும். But we are lazy. ஆனா நம்ம சோம்பேறிகளா இருக்கிறோம். We don't have burden. நமக்கு பாரம் இல்லை. We don't have concern. நமக்கு கரிசனை இல்லை. We want name and fame. நமக்கு பேர் மரியாதை தான் ரொம்ப அதிகமா இருக்கிறது. தேவைப்படுகிறது. God's name to be glorified. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். Whatever you do it all for the glory of God. நீங்கள் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்காக செய்யுங்கள். One verse, ஒரு வசனம், one song, ஒரு பாடல், one status, ஒரு ஸ்டேட்டஸ் can touch one soul. ஒரு ஆத்மாவை தொட முடியும். God can use it to change a life. ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றுகிற அளவுக்கு கர்த்தர் பயன்படுத்த முடியும். Some people who are sincerely, faithfully sharing it. சிலரெல்லாம் உண்மையா ஷேர் பண்ணுகிறார்கள். I am not commanding you, I am just suggesting you. நான் உங்களுக்கு கட்டளையாக கொடுக்கவில்லை, ஆலோசனையாக கொடுக்கிறேன். Hallelujah. And the song will minister to God's people. அநேகருக்கு அந்த பாடல் ஊழியம் செய்யும். And in many other ways we can reach out to the people around us. இன்னும் அதிகமான வழிகளிலே நாம் மக்களை சந்திக்க முடியும். Begin at home. வீட்டில் இருந்து ஆரம்பியுங்கள். Go to Judea, other region. யூதேயாவுக்கு கடந்து செல்லுங்கள், மற்ற பகுதிகளுக்கு நாம போகலாம். The church is never meant to be local, it should be global. Hallelujah. ஆமென். நம்ம குறுகிய வட்டத்திற்குள்ளாக இருப்பதற்காக சபை கட்டப்படவில்லை, உலகத்தரமான உலக சபையாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். If you want to become a powerful Christian, எத்தனை பேர் வல்லமையான கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க? Hallelujah. You will not be church's witness but God's witness. நீங்க சபை சாட்சியாக அல்ல, தேவனுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Be a representative of God wherever you go, all the days of this year 2026 and beyond that. இந்த 2026 ஆண்டிலே நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் தேவனுக்கு பிரதிநிதிகளாக இருங்கள். Shall we all stand to our feet? நாம் எல்லாம் எழும்பி நிற்க போகிறோம்.